பேசலாம். பிளான் இல்ல மீன் சீக்கிரம் பண்ணுடா. பிளானா? என்னடா பிளான் அது? பொருளே ஆட்டி போட முடியும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஆள் இருந்துன்னே இருக்காங்க. என்னடா பண்றது? எவ்வளோ பிளான் பண்ணி கிச்சன்ல இருக்க போயிட்டோம்டா. திடீர்னு மாமா வந்துச்சுடா. நான் பண்ணதுன்னு தெரியாத போட்டோம்டா. நாங்கள் கூட கஷ்டப்பட்டு கிச்சன்ல இருக்க போயிட்டோம்டா. இப்போ தாய் வந்துட்டாங்க. நான் பண்ணிட்டு தெரியலடா. அப்போ கிச்சன் வர ஓட்டம் 3 பேரு திரும்பி பார்க்காம பெட்ரூம் வரைக்கும் ஓடணும்டா. நான் பண்ணது தெரியல. எதுவுமே ஆட்டி போட முடியல. ஆனால் கண்டிப்பாக கூட்டம் வந்து செஞ்சே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்றும் புரியல. நிறைய ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வந்து செஞ்சே ஆகணும். ஒன்றுமே புரியல. என்ன பண்ணதுன்னு தெரியல. இருடா யோசிப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? ஒன்றும் இல்லைடா. நம்ம வீட்டில் எவ்வளோ தேர்ந்து இருப்பாங்கப்பா. ஆமாப்பா. ஆமாப்பா. சொன்ன மாதிரி ஆமாப்பா. வீட்டை தேடுவாங்க. வாங்க போகலாம். நம்ம நைட் வந்து பிளான்லாம் போட்டுக்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன். 2 பேரும் வீட்டிலே பார்த்துட்டு வந்துட்டேன். யாருமே நம்மளை தெரியல. போட்டுடலாம் பிளானை. பிளான் கூட தெரியாமல இங்க வந்த. ஐயோ பாவடா. போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க? வந்த பிளான சொல்லுங்க. ஆமா பிளான் சொல்ல மாட்டாங்களா? என்ன பிளானு? இவங்கள்ட்ட அடிக்கடிக்கு மூஞ்சி கட்டி பயமுத்திட்டே இருக்கிறான். சிரிப்பே வரலையே. எதுக்கு சிரிக்கிறீங்க பைத்தியம்? சிரிக்காதீங்க. வந்த பிளான் சொல்லுங்க. சரி சரி வாங்க பிளான் போடலாம். ஹே நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே. எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆமால, நாளைக்கு வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் சரியான டைமு. யாருக்குமே தெரியாது. நாளைக்கு எல்லா பொருளையும் ஆட்டை போட்டுருங்க. நாளைக்கே நீங்க எல்லாம் ஆட்டிய போடுற பொருள் கவர்ல போட்டு பத்திரமா ஸ்கூல் பேக்ல வச்சிருங்க. எல்லா பொருளும் ஆட்டை போட்டு இன்னொரு பேட்டிங் மேட்ச் ஆட்டை போட்டுன்னு தெரியல.